This is myself, Dr. Tia Premchand, MBBS and consultant dermatologist from Nagarkoil, Dr. Prem Skin Clinic. Today, I just wish to talk few words about Tinea corporis. Tinea corporis அப்படிங்கிறது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், பரதாமரைன்னு சொல்லுவோம். ஸோ கொலோக்கியலா ரிங் வார்ம், ஸோ பரதாமரை அப்படிங்கிறது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், டெர்மோட்டோஃபைட்னு சொல்லுவோம். அது ஒரு டைப் ஆஃப் ஒரு பூஞ்சை. ஸோ அதனால வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் தான் இந்த பரதாமரை. ஸோ பரதாமரை இப்போ இந்தியா பொறுத்தவரை இது ஒரு பெரிய வந்து ஸ்கின் டாக்டர்ஸை பொறுத்தவரை இது சரி செய்கிறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா இருக்கு. பிகாஸ் ஏன்னா நிறைய விஷயங்கள், ஸோ வெறும் மருந்து மட்டும் அதில் நம்மளுக்கு வேலை பார்க்கறது கிடையாது. ஸோ தேர் ஆர் சோ மெனி திங்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த மெடிசன்ஸ் விச் வி கிவ், வி அட்வைஸ் த பேஷண்ட் டு ஃபாலோ. ஸோ பரதாமரை அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு கேட்டால் எனி ஏஜ் குரூப். ஸோ சிறிய ஒரு குழந்தையிலேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் யாருக்குமே வரக்கூடிய ஒரு பூஞ்சை தொற்று தான் இந்த பரதாமரை. அது போக ஒரு சுகர் பேஷண்ட்ஸ், ஒரு அன்கண்ட்ரோல் சுகர் பேஷண்ட்ஸ், மற்றபடி லாங் டேர்ம் ஒரு ஸ்டீராய்ட் தெரப்பி எடுத்துட்டு இருக்க பேஷண்ட்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே இந்த பரதாமரை தொற்றுகள் இப்போ நாங்கள் வந்து மெடிக்கல் காலேஜ்னாலும் சரி, பேஷண்ட் ஓபிலையும் சரி, நாங்கள் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பரதாமரை அப்படின்னா அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட பர்சனல் ஹைஜீன் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். பர்சனல் ஹைஜீன் அப்படின்னு சொல்லும் போது 2 வேளை நம்ம வந்து நல்ல ஒரு டேக் பாத், குளிக்கிறது. ஸோ 2 வேளை நல்ல மேலுக்கு குளிக்கணும். தலைக்கு குளிக்கலன்னா கூட பரவாயில்ல, மேலுக்கு குளிச்சு நல்ல வந்து ப்ராப்பராக வந்து நம்ம பாடியை ட்ரை பண்ணணும். ஸோ ட்ரையிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. ஸோ ட்ரை பண்ணாமல் நம்ம அந்த ஈரத்தோட வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸை வியர் பண்ணுறதாலோ அல்லது ஒரு இன்னர் வியர்ஸை போடும் போதோ அந்த இடத்துல வந்து ஒரு மாய்ஸ்சர்னு சொல்லக்கூடிய ஈரத்தன்மை தங்கி அந்த இடத்துல வந்து பரதாமரைகள் வந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து 2 வேளை குளிக்கிறது ப்ளஸ் அலாங் வித் தட் நல்ல ப்ராப்பர் ட்ரையிங் டெக்னிக் இது ரொம்ப ஃபாலோ பண்ணணும். ஸோ டயட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமாக நிறைய பேர் கேட்பாங்க, ஏதாவது ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு. நோ, இதுக்கும் டயட்டுக்கும் எதுவுமே சம்மந்தமே கிடையாது. நம்ம ஊர்ல வந்து இதை வந்து ஒரு விஷக்கடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஷக்கடிக்கும் இதுக்குமே ஒரு சம்மந்தமே கிடையாது. இதுக்கும் ஏதாட்டும் ஒரு பூச்சோ ஏதோ கடிச்சது, இது நிறைய பேர் சொல்றது உண்டு, இது பூச்சி கடிச்சு இது வந்தது அப்படின்னு. நோ, அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. லைக் ஒரு ஊர்கா ஜாடியில ஈரத்துல ஒரு கரண்டியை போட்டால் எப்படி ஃபங்கஸ் வந்து பார்த்ததோ நம்ம உடம்பும் அது மாதிரி ஒரு ஈரத்தன்மை தங்கும் போது வரக்கூடிய ஒண்ணுதான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணுறது, பாடியை ட்ரை பண்ணிட்டு நல்ல நம்ம உள்ளாடைகளை போடுறது ரொம்ப நல்லது. உள்ளாடைகள் போடும் போதுமே நம்ம வந்து இப்போ என்ன சொல்றோம், இந்த முக்கோண வடிவான ஜட்டிகள், வி ஷேப் ஜட்டிகள் போடுறதை அவாய்ட் பண்றது ரொம்பவே பெட்டர். ஏன்னா அந்த இடத்துல வி ஷேப் ஜட்டி போடும் உராய்வுகளும் ஈரமும் தங்கி தங்கி அந்த இடத்துல வந்து பரதாமரைகள் வருது. வி கால் டீனியா க்ரூரிஸ்னு சொல்லுவோம். ஸோ அது போக உடம்புலையும் இந்த ஃபங்கஸ் வந்து பரவக்கூடிய தன்மைகள் உண்டு. ஸோ டீனியா கார்போரிஸ்னு சொல்லுவோம். ஸோ எப்பவுமே நம்ம குளிச்சுட்டு வரும்போது ஒரு பரதாமரை இருக்கு, தொடை இடுக்குல இருக்கு அப்படின்னா அதை நம்ம தனியா ஒரு செப்பரேட் டவல் வச்சு ட்ரை பண்ணிக்கிறது நல்லது. முகத்துக்கு ஒரு தனி டவல் யூஸ் பண்றது நல்லது. கீழே அதே டவலை நம்ம ட்ரை செய்துட்டு அதே டவலை நம்ம திருப்பி முகத்துல வச்சோம்னா முகத்துல இந்த டீனியா ஃபேஷியல் சொல்லக்கூடிய பரதாமரை தொற்றுகள் கூட வரக்கூடிய தன்மைகள் உண்டு. ஸோ எப்பவுமே இந்த 2 டவல் டெக்னிக் ஃபாலோ பண்றது நல்லதுன்னு நாங்க சொல்றது. ஸோ முதல் டவல் குளிச்சுட்டு வந்த அப்புறம் முகத்துக்கும், 2வது டவல் நம்ம உடம்புக்கு கீழே எப்பவுமே யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. பிளஸ் அலாங் வித் நான் சொன்ன மாதிரி வி ஷேப் இன்னர் வியர்ஸ் அவாய்ட் பண்றது, நல்ல பாக்ஸர் அண்ட் ட்ரங்க் மாதிரி போட்டுக்கிறது நல்லது. பிளஸ் இந்த அர்னா கொடின்னு சொல்லக்கூடிய ஹோலி த்ரெட், வேஸ்ட் பேண்ட், இதெல்லாமே நாங்க இப்போ போடுறதை நாங்க வந்து அட்வைஸ் பண்றது இல்லை. ஏன்னா அந்த கொடிகள்ல வந்து நம்மளுக்கு ஈரம் தங்கி தங்கி திருப்பி ஃபங்கஸ் எவ்வளவுதான் நம்ம மெடிசன்ஸ் கொடுத்தாலும் திருப்பி வரக்கூடிய தன்மை உண்டு. இதெல்லாமே நம்ம வந்து பேஷண்ட் நாங்க சொல்றது வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் ஜீன்ஸ் பேண்ட்ஸ், இப்போ உள்ள ட்ரெண்ட்ல வந்து நம்ம ஜீன்ஸ் நிறைய போடுறது உண்டு. இந்த ஜீன்ஸ் வந்து ஒரு டைம் போட்டா 4 நாள் அது துவைக்கிறதே கிடையாது. ஸோ இப்போ ஒரு ஃபங்கஸ் வந்துச்சுன்னா அது உள்ளே தங்கி தங்கி இந்த பேண்டோட இன்னர் சர்ஃபேஸ்ல ஒட்டி இருக்கும். திருப்பி மீண்டும் அதே ஜீன்ஸை போடும் போது நம்ம திருப்பி வந்து வரக்கூடிய ஒரு பரதாமரை, ரெக்கரண்ட் டெர்மட்டோஃபைட்டோசிஸ் சொல்லக்கூடிய கண்டிஷனை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜீன்ஸ் பேண்ட் அவாய்ட் பண்றது, ஃப்ரீயா ஒரு டைட் ஃபிட்டிங் இல்லாத ஒரு லூஸ் கிளாத்ஸ் வியர் பண்றதுலாம் ரொம்ப ரொம்ப அட்வைசபிள். மோரோவர் ஒரு பரதாமரை வருது அப்படின்னா ஓவர் த கவுண்டரா போயிட்டு நம்ம வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் ஒரு இச் கார்ட், ரிங் கார்ட் அல்லது வந்து பல ஸ்டீராய்டுகள் கலந்த கலவையான மேல தடவக்கூடிய டாபிக்கல் ஆர் பூச்சை மருந்துகளை வாங்கி நம்ம போடுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, இந்த ஃபங்கஸ் வந்து ஒரு வீரியத்தன்மையான ஃபங்கஸா மாறி போகுது, மீண்டும் மீண்டும் திருப்பி வரக்கூடிய ஃபங்கஸா மாறி போகுது. கண்டிப்பா ஒரு பரதாமரை வந்துச்சு ஒரு ஸ்கின் டாக்டரை பார்த்து அதுக்கேத்தாப்புல வந்து ஒரு ஆன்டி ஃபங்கல் மெடிகேஷன்ஸ் வந்து போடுறது நல்லது. உள்ள சாப்பிட்ற மருந்துகளும் இருக்கு, நம்ம தடவிக்கக்கூடிய டாபிக்கல் மெடிகேஷன்ஸும் இருக்கு. அது ஒரு ஸ்கின் டாக்டர் உங்களுக்கு என்ன மாதிரி கண்டிஷன் இருக்குன்னு கரெக்டா பார்த்து அவங்க சொல்லும் போது உங்களோட பரதாமரை வந்து வீரியத்தன்மையா மாறாம சீக்கிரம் சரியாகக்கூடிய தன்மையோட அது சரியாக வாய்ப்பு உள்ளது. ஸோ கண்டிப்பா வந்து நீங்க இந்த ஸ்டீராய்ட் கழிவுகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய ஸ்டீராய்ட் கழிவு இருக்கு, அதுல முக்கியமா நாங்க சொல்ற இந்த பெட்னோவேட் அப்படிங்கிற ஆயின்மெண்ட் நிறைய பேர் நீங்க யூஸ் பண்றது உண்டு. ஸோ அதை எல்லாத்தையுமே நீங்க அவாய்ட் பண்ணணும். பிளஸ் அலாங் வித் தட் நீங்க வந்து கண்டிப்பா ஒரு டாக்டர், ஸ்கின் டாக்டரை பார்த்து அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது கண்டிப்பா வந்து இந்த பரதாமரையை முழுசா நம்மளால வந்து குணப்படுத்த முடியும். மேலும் வீட்டில் வந்து
ஒரு படதாமரை இருக்கு அப்படின்னா எல்லாருமே ஒரு செப்பரேட்டா டவல் யூஸ் பண்றது, செப்பரேட்டா ஒரு சோப் யூஸ் பண்றது, இதெல்லாமே நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெக்னிக்ஸ். ஸோ இதுதான் மெயினா வந்து ஒரு படதாமரைக்கு நம்ம பார்க்க வேண்டியது. அபார்ட் ஃப்ரம் தட் நம்ம டயட் நிறைய பேர் கேட்குறீங்க, இதுக்கும் படதாமரைக்கு நான் ஏதாவது பத்தியம் இருக்கணுமா? கண்டிப்பா எந்த ஒரு பத்தியமும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. உணவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு கண்டிஷன். தன் சுத்தம் கண்டிப்பா வேணும். மற்றபடி இதுக்கும் ஒரு விஷக்கடிக்கோ இல்ல ஒரு டயட் உணவு சார்ந்த நோயோ இது கிடையாது. இது கண்டிப்பா குணப்படுத்த முடிய ஒண்ணுதான். ஒரு படதாமரை இருந்தா கண்டிப்பா போய் ஒரு அருகில் உள்ள ஒரு ஸ்கின் டாக்டர்ஸை போய் பாருங்க. அவங்களால உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் கண்டிப்பா கொடுக்க முடியும். தேங்க்யூ.